பச்சை மிளகா புளிக்குழம்பு செய்வோங்க சார். பச்சை மிளகாய் புளிக்குழம்பு. என்ன பண்ணுவீங்க? அதுக்கு வந்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, வெந்தயம், மிளகு இதெல்லாம் நான் தனியா வறுத்து எடுத்துக்கணுங்க. அப்புறம் கருப்பு எள்ளு தனியா வறுத்து எடுத்துக்குவாங்க சார். சின்ன வெங்காயம், பூண்டு, இந்த பச்சை மிளகா கொஞ்சமா கீறி விட்டு ஒரு 15 இருந்து 20 மிளகா போடுவோம். ஆமாங்க. போதுமா? நல்லெண்ணெயில வந்து நல்லா அதை வதக்கிடணுங்க சார். வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா புளி கரைசல் ஊத்திட்டு அது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வறுத்து வச்சிருந்த அந்த பருப்பு அதெல்லாம் பவுடர் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு கொதி வந்தோடனே அந்த குழம்பு வந்து கெட்டி ஆயிருங்க. அதோட ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா வெல்லமும் அந்த கருப்பு எள்ளு பவுடர் பண்ணதும் லாஸ்டா போட்டுட்டோம்னா ரொம்ப மனமா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து சாப்பிடுறப்ப வியடா இருக்காது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வியடா இருக்கும். அதை நான் கொண்டு வந்திருக்கேங்க. அப்போ ஆவுடைக்கு தான் அது. ஏன்னா எல்லாமே அவர்தான் முதல்ல சாப்பிட்டு பார்த்தாரு. இந்த அரங்கத்திலே சீனியர் அவர்தான். சரி கொண்டு வாங்க. பச்சை மிளகாய் குழம்பு தானே? பச்சை மிளகாய் குழம்பு. ஆனா பிரதர் நீங்க எல்லாம் என்ன அடிச்சாலும் தாங்கிடுவீங்க. ஓகே, மொத்தம் 6 மண்டலம் இருக்கு. இந்த 6 மண்டலத்துல எந்த ஊருக்காரங்க அதிகமாக காரம் சாப்பிடுறது? எந்த மண்டலத்துல இருக்கவங்க அதிகமாக காரம் சாப்பிடுறது நினைக்கிறீங்க?